வணக்கம். தரம் 5 புலமை பரீட்சைக்குரிய கணிதம் வினாக்கள். கணிதம் சார்ந்த வினாக்கள். வினாக்கு செல்வோம். பாடசாலை கண்காட்சிக்காக நுழைவுச் சீட்டுகளை விற்பதன் மூலம் முதலி சேகரித்த பணம் ரூபாய் 1525 ஆகும். அனுஷா சேகரித்த பணம் முதலி சேகரித்த பணத்திலும் பார்க்க ரூபாய் 175 கூடியது ஆகும். சது சேகரித்த பணம் முரளி சேகரித்த பணத்திலும் ரூபாய் 75 குறைவு ஆகும். முதலாவது கேள்வி, அனுஷா சேகரித்த பணம் எவ்வளவு? அனுஷா சேகரித்த பணம் எவ்வளவுன்னு கேட்டு இதை பாருங்க. செய்முறைய அனுஷா சேகரித்த பணம் எவ்வாறு காண்றன்னு சொன்னா, அனுஷா கூட்டுல பாருங்க, அனுஷா சேகரித்த பணம் முரளி சேகரித்த பணத்திலும் பார்க்க ரூபாய் 75 கூடிய. முரளி எவ்வளவு சேகரித்தவர்? 1520. அதுவும் கூட எவ்வளவு கூடவாம்? 175 கூட. எனவே நாங்கள் 1525 75 சேர்த்து கூட்ட வேணும். கூட்டி எவ்வளவு வரும்? 1700 அனுஷா சேகரித்த வரும். இதுதான். அடுத்த ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். சது சேகரித்த பணம் எவ்வளவுன்னு கேட்டு சதுன்ற கூட்ட பேர். சது சேகரித்த பணம் முரளி சேகரித்த பணத்திலும் ரூபாய் 75 குறைவாக. அப்ப முரளி சேகரித்த பணம் எங்களுக்கு தெரியும். முரளி சேகரித்த பணம் 1525. 75 குறைவு. அதுவும் கூட 75 குறைவு. என்ன செய்யணும்? கழிக்க வேணும். அப்போ எவ்வளவு? 1350. யார் சேகரித்தது? முரளி சேகரித்த பணமாக பெறும். அடுத்து பார்ப்போம். மூவரும் சேகரித்த பணம் என்று கேட்டிருக்குது. முரளி தெரியும் எங்களுக்கு, நேரடியாக கூட்ட தரப்பட்டிருக்கு 1525. அதே மாதிரி அனுஷா சேகரித்த பணம் முதலில் கண்ட நாங்கள் ஏன்னு சொன்ன முரளி சேகரித்த பணத்தை விட 175 கூட, அதை கூட்டி 1200 கண்டு நாங்கள். அதே சது சேகரித்த பணம் முரளி சேகரித்த பணத்திலும் ரூபாய் 75 குறைவென்றா முரளி எவ்வளவு சேகரித்தார்? 1525. எவ்வளவு கழிக்கணும்? 175 கழித்து எவ்வளவு வந்திருக்கு? 1350 வந்து. மூவரும் சொன்னா 3 பேர்ட்டையும் என்ன செய்யணும்? கூட்டி விட வேணும். கூட்டைக்கு எவ்வளவு வரும்? 4575 பேர். எனவே இது ஒரு இலவான கேள்வி. உங்களோட தர 4 3ஆம் ஆண்டு பயன்படுத்துவதற்காக இந்த வீடியோ வடிவம் பார்த்து செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.